இல்லாத குழந்தை, சின்ன குழந்தைண்டா என்ன கணக்குன்னு கேட்டா பாலை தவிர வேறு உணவு உட்கொள்ளாத குழந்தை, அந்த மாதிரி குழந்தையா இருக்குமே. ஆனால் அதுல கிருமி குறைவா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா சில சமயங்களில் குழந்தையை வச்சு கொஞ்சுவாங்க. குழந்தைய கொண்டு வருவாங்க, குழந்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைய தூக்கி மடியில வச்சு என்ன செய்வாங்க, கொஞ்சுவாங்க. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில அந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சிருக்கும் போது மடியில சிறுநீர் கழிச்சிருச்சு அந்த குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலேயே. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தண்ணீரை கொண்டு வர சொல்லி எவ்வளவு சிறுநீர் கழிச்சு அதில் தெளிக்கிறாங்க. தெளிச்சாலே சுத்தமாயும். ஒன்னும் ரொம்ப ரேரா இருக்கிற கிருமிகள் அப்படி மேல கொஞ்சம் தண்ணீரை கொஞ்சம் தெளிச்சு விட்டு கழுவி புளிஞ்சு இருக்கிற கழுவல. அந்த குழந்தை யாருன்னு கேட்டா பாலை தவிர வேற உணவு அந்தாத குழந்தை என்று வேற அறிவிப்புகள்ல கிடைக்கிறது. இந்த சம்பவத்தை புகார்ல 223 ஹதீஸ்ல பார்க்கலாம். பெண் குழந்தை சிறுநீரா இருந்தா கழுவி இருக்கிறாங்க, ஆண் குழந்தை சிறுநீர் பட்டாதான் தெளிச்சிருக்கிறாங்க. பெண் குழந்தை சிறுநீர் படுமை ஏனால் செஞ்சிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியாளுடைய கழுவுற மாதிரி கழுவி இருக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு பெண் உரிமை பறிச்சுட்டாங்க. இதுல கூட பாரபட்சம் இதுல கிறுக்கு போல பேசியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை பார்த்துட்டு ஆம்பளை புள்ள மூத்துறதுக்கு தெளிக்குவாங்களாம், பொம்பளை புள்ள மூத்துறதுக்கு கழுவுறாங்க, என்ன அக்கிரமமா இருக்குது, இதுலயுமா பாரபட்சங்கிறாங்க. இது பாரபட்சம் இல்ல, சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு உண்மைதான். என்ன உண்மைன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட சீக்கிரமா எல்லாத்திலும் முதிர்ச்சி அடைவார்கள். நீங்க ஒரு 15 வயசு பொம்பளைக்கு இருக்கிற பக்குவம் 15 வயசு ஆம்பளைக்கு இருக்காது. அவன் 15 வயசுல ஒரு தாயா அவருக்கு தகுதி பெற்றுவா, இவன் 25 வயசு அவனுக்கு ஆகணும். அதுதான் கல்யாணம் பண்ணி பாக்குறீங்களா இல்லையா? பீக்க வளர்த்தையும் பெண் வளர்த்தையும் சரியும்பாங்க. வளர்ந்ததா அண்ணனை விட தங்கச்சி பெருசா வளர்ந்துருவான். இது பெண்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுனால இந்த 6 மாச ஆம்பளை பிள்ளைய விட 6 மாச பொம்பளை பிள்ளை 2 வயசுடைய முதிர்ச்சி உடல்ல இருக்கும். உடல் அமைப்புல எவ்வளவு இருக்கு, 2 வயசு முதிர்ச்சி. அதனாலதான் பெண்கள் சீக்கிரமாகவே எல்லாத்திலையும் என்ன செய்யறாங்க, பருவம் அடைகிறதுல இருந்து விவரங்களை புரிகிறதுல இருந்து சீக்கிரம் வந்துடுறாங்க, பாஸ்டா வரும். அதனால பாஸ்டா அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை 45 40 50 இந்த இதெல்லாம் அடிஞ்சு போயிடும், பாஸ்டாவே முடிஞ்சிடும். பாஸ்டையும் 95 வயசுக்கு பொண்டாடி தள்ளிட்டு இருப்பான். பொம்பளை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது. அவங்க இந்த மாதவிடாய் நிக்கிறதெல்லாம் பாஸ்டாவே வேகமா ஆரம்பிச்சு பாஸ்டாவே முடிஞ்சிடும். அப்ப அந்த இது பாரபட்சம் கிடையாது. பெண்களுடைய பெண் குழந்தை சிறுநீரை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆண் சிறுநீரை விட கூடுதலான கிருமிகளும் மற்ற இதுகளுக்கு மனிதன் சுகாதாரத்துக்கு தானே இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரா தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி அதை கழுவி இருக்கிறாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க சிறுநீர்லயே அது கிருமி இருக்குமேயானால் கழுவுறாங்கன்னு சொன்னா அவன் 3 டெஞ்சு போறானுங்க. அதுக்கு என்ன செய்யறது? முஸ்லீமே செய்யறான, முஸ்லீமே சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்ணு வழங்க மாட்டேங்கிறான. அந்த காலத்திலேயாச்சும் அந்த வசதிகள்லாம் ரொம்ப குறைவுங்க. இப்ப எங்கன்னு வந்தாலும் 4 நாள் கொடுத்தா கட்டணம் கழிப்பிடும். 50 காசு கொடுத்தா தண்ணி வசதியோட போய் அழகா ஒதுங்கி கழுவிட்டு வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நகர்ப்புறங்கள்ல கூட அந்த ஓரான் பாத்தீங்க தெருவில் நடந்து போய் பாருங்க, நீங்க போய் பாருங்க, நடக்க முடியுமா? போற இடத்துல எல்லாம் மோண்டு வச்சிருக்காங்க. ஏன்? அதாவது நாகரிகம் தெரியல. முஸ்லீம்கள் அடங்குறான், விவரம் தெரியாது, தொழுகையாளிகள் செய்ய மாட்டான். அதெல்லாம் இல்லாதவர்கள் அந்த மாதிரி பண்ற காட்சியை பாக்குறீங்க. இதுகளை எல்லாம் கூட நம்ம கவனிச்சு சுத்தமா இருக்கணும் மார்க்கம் சொல்லி தருது. அது மாத்திரம் இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எந்திரிக்கிறீங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே தூங்கி எந்திரிச்சதுக்காக உங்க கையை கழுவுங்கிறாங்க. என்ன காரியம் செய்யறா இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சிட்டீங்கன்னா உங்க கையை எங்கெங்க போனுச்சு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தூங்கிட்டீங்க, தூங்கி எந்திரிக்கும் போது என்னென்ன இடத்துல உங்க கையை கொண்டு வச்சீங்க, என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு பாத்திரத்துல கை விடுறதா இருந்தாலும் சரி, சோத்துல கை விடுறதா இருந்தாலும் சரி, தூங்கி எந்திரிச்சா கையை கழுவிடுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூங்கி எந்திரிச்சீங்கன்னா கையை கழுவிடுங்க. இதெல்லாம் இதாத்த வல்ல அஹதுக்கும் சொல்றாங்க, இதஸ்தேகல் அஹதுக்கும் மின் நௌமிஹி, உறக்கத்திலிருந்து உங்களில் யாராவது விழித்தால் ஃபல்யக்ஸில் யதஹு கப்ல அன் யுத்கிலஹா ஃபீ வலூஹி, அவர் பாத்திரத்தில் கை விடுவதற்கு முன்னால் கைகளை கழுவி கொள்ளட்டும். ஏன் கழுக வேண்டும் என்றால் இன்ன அஹதுக்கும் லா யத்ரி, உங்களில் யாருக்குமே தெரியாது ஐன பாத்தத் எதுகு, அவருடைய கை எங்கெங்கே பட்டது என்று அவருக்கே தெரியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 162வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சுத்தங்கிறதுல பாருங்க, கையை கழுவுறதுல கவனிக்கிறாங்க, நகம் வெட்டுறதை கவனிக்கிறாங்க, நாக்கு சுத்தம் பண்ணுங்கிறாங்க, பல்ல சுத்தம் பண்ணுங்கிறாங்க, சிறுநீர்களை சுத்தம் பண்றாங்க. இது கிண்டலே பண்ணாங்க. என்னப்பா உங்க முகமது இதையெல்லாம் சொல்லி தர்றாரு, கக்குசு வரலாம் பற்றி பேசிட்டு இருக்காரு. யூதர்கள் கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, இன்னும் உங்க முகமது கக்குசு போறது ஒண்ணுக்கு போறது இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற உடனே கிண்டலா அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாரு, கிண்டலா கேட்கிறியாப்பா நீ, எல்லாம் அப்படி சொல்லித்தான் தந்திருக்கிறாங்க, எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்லிருக்கிறாங்க? சிறுநீர்களை சுத்தம் பண்ற சொல்லலப்பா, வலது கையினால பண்ணாத இடது கையினால பண்ணு, சுத்தம் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுங்கிறதா சொல்லி தந்திருக்கிறாங்க. எங்களுக்கு பெருமைதான் சொல்லி அந்த சஹாபி பதில் சொன்ன சம்பவத்தை பார்க்கிறோம். இப்படி எல்லா வகையிலுமே நம்ம சுத்தமா இருக்கணும் என்பதற்காக நிறைய அம்சங்களை மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? இந்த ஒண்ணு ஆக்கி இருக்குது. உலகத்துல எவனாச்சும் ஒரு நாளைக்கு 5 தடவை மூஞ்ச கழுவுன்னு சொல்லியிருக்கிறானா? 5 தடவை மூஞ்ச கழுவுன்னு சொன்ன கழுவானா எவனாச்சும்?
முகத்தை கழுவ மாட்டான். தூங்கி எந்திரிச்சா முகத்தை கழுவுவான். ஏதாவது பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா முகத்தை கழுவுவான். பொண்ணு பார்க்க போனா அல்ல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா அப்ப ஸ்பெஷலா என்ன செய்வான், ஊக்க கழுவிக்கிறவான். மற்ற நேரத்தில் அவனே வீட்டுக்குள்ளே ஒரு அணைஞ்சு கிடக்கிறான்னு வைங்க, நம்மள யார் பார்க்க போறான்னு கழுவ மாட்டான். அவன் எந்திரிக்கும்போது கழுவுனா உண்டே தவிர மற்றபடி இல்ல. அப்ப வேலையிலே மூழ்கி கிடக்கிறான்னு வைங்க, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், கழுவுனாலும் மறுபடியும் படுத்தான் போகுது, என்னத்தை போட்டு மூடு இருக்கிறோம், கழுவுனா என்ன கழுவாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நினைஞ்சா முக்காடு எதுக்குன்னு சொல்லுவான்ல, முழுக்க நினைஞ்சாச்சு அப்புறம் என்னத்தை போட்டு முக்காடு, தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, ஜான் போனா என்ன முளம் போனா என்ன, இப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில எத்தனை ஆளுக்கா தான் இருக்குது, ஒண்ணு கொஞ்சம் இருந்துட்டு போகுதே, இப்படிலாம் நடக்கனால மனுஷன். அப்ப இவனை ஒரு மார்க் ரீதியா இவனை ஒரு கிளீன் பண்ணணுமா இல்லையா? எல்லாரையும் வந்து கழுவுன்னு சொன்னா என்ன கேட்பான்னா, அடே கழுவ சொல்றப்பா, நான் இப்ப கழுவுவேன், மறுபடியும் நான் முட்டை தூக்கம் மரம் ஒட்டு தானே செய்யும், மறையம் போட்டு கழுவ, மொத்தமா சாயந்தரம் ஒரு கழுவிக்கிறேன். அப்ப அவனை சுத்தமா ஆக்க வைக்கிறது அவனுக்கு விளங்காது, இந்த தத்துவங்கள்லாம் விளங்காது. ரொம்ப நேரம் படிக்கிற ஆளுக்கு அப்ப படிக்கிற ஆளுக்கு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப நேரம் ஒரு ஆளுக்கு படிஞ்சிருக்குமே ஆனால் அதுல இருந்து கிருமிகள் உண்டாகி பல விதமான கேடுகள் உண்டாகும். அப்ப படிஞ்ச ஆளுக்குனால கிருமிகள் வராது. இதெல்லாம் மனுஷனுக்கு சொன்னா புரியாது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மார்க் ரீதியா ஒரு அடி போடுறாங்க. 5 ஒளி செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் கட்டளை, இதா குன்தும் லஸலாத்தி ஃபக்ஸிலு வஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் பொழுது உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள், கைகளை முட்டுக்கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், தலைக்கு மசூல் செய்து கொள்ளுங்கள், கால்களையும் கரண்டை வரை கழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் கட்டளை இடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் இந்த உறுப்புகளை எல்லாம் கழுவுங்கங்கறாங்க. இது எவ்வளவு பெரிய அற்புதம் பத்தியலா, ஒவ்வொரு தடவையும் 5 தடவை கழுவுற வாய்ப்புங்கிறது மனித இன்னும் எங்க கழுவ சொல்றாங்க, எதுல வந்து பல பொருள்கள் பட வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கிறதோ முடிஞ்ச அளவுக்கு மனிதன் அரக்கை சட்டை போடுவான். முழுக்கை சட்டை போடுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பான், பெரும்பாலானவர்கள் அரக்கை சட்டை பனியன் அளவுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இங்க எல்லாம் அழுக்குகள் பட வாய்ப்பு இருக்கு. நம்மளே முழுக்கை சட்டை போடுறவனா இருந்தா கூட வேலை வெட்டி செய்யும் பொழுது அப்படி சுருட்டி விட்டுக்குவோம். வேலை வெட்டி செய்ய போறோம்னு வைங்களேன், இதே மாதிரி செய்ய மாட்டோம், அதுல படக்கூடாது அது மாதிரிலாம் செய்வோம். அப்ப அந்த அழுக்கம் எங்க போடு, நம்ம சட்டையை காப்பாற்ற நினைக்கும் போது கையை காப்பாற்ற நினைக்க மாட்டோம். இந்த வேலை வெட்டி செய்யும் பொழுது என்ன செய்வோம், சட்டையில் அழுக்கு படக்கூடாதுன்னு சுருட்டுவோம். அது எங்க போய் படும், அப்புறம் கையில தானே போடும், அதை பத்தி நம்ம கவலை இல்லைன்னு படுறோம். அப்படிலாம் நீ இருக்கிற ஆள் கழுவணுமா இல்லையா, கையில தானே படுது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்காம தலையில தூசி எல்லாம் படர்ந்துருக்கும், அப்படி ஒரு தடவை விட்டீங்கன்னா அந்த மேல உள்ள தூசி எல்லாம் காலியா போயிடும். அப்ப கால் எது மனிதனுடைய உறுப்புகள்ல வெளியே ஜாஸ்தியாக தெரிகிறதோ, அதுல எதனால உனக்கு கேடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதோ அது 5 தடவை கழுவுன்னு சொல்லும் போது மார்க்க ரீதியா சொல்லி என்னவாவது அப்படி ஆரோக்கியமாயிடுறாங்க. அவன்கிட்ட நோய் வருது, அப்புறம் 5 தடவை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அப்ப வந்து புது அழுக்கு தான் படும். அழுக்கிலே பிறல்றவனா இருந்தா கூட பழைய அழுக்கு நீங்கிரும், புது அழுக்குல கிருமி வராது. அது கிருமி பாவம் ஆகுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கழுவிடுவோம், மறுபடியும் அழுக்கு படும், மறுபடியும் பாவம் ஆகுறதுக்கு முன்னாடி மறுபடியும் கழுவிடுவோம். அப்ப அந்த ஒரு உணவுப் பொருளை பல்லுல ஒட்டிக்கிருச்சுன்னா உடனே எடுத்த கிருமி வராது, ஒரு 4 ஹவர் ஆனா அது கிருமிகள் உண்டாகி போயிடும். அப்ப எல்லாத்துலயுமே அப்படிதான், பழைய சோறு இருக்குது, இப்ப தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் குடிச்சா ஒண்ணும் செய்யாது, 3 ஹவர் கழிச்சு குடிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரியான கிருமிகள்லாம் உண்டாகி, தயிர்லாம் அப்படித்தான் கிருமிகள்னால தயிர் உண்டாகுது, அது ஒரு பாக்டீரியானால தான் தயிர்லாம் உண்டாகுது, அது கெடுத்து கொடுது, கெடுக்கிற ருசியா இருக்கனால தயிர் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். அது ஒரு பாலை கெடுப்பு தானே தயிருங்கிறது, அது மாதிரி அதுக்கு கேடு இல்லைங்கிறனால சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி வந்து என்ன நேரப்பட அந்த அழுக்குகள்லாம் பற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு 5 தடவை கழுவு. இதை தவிர சுத்தம் இங்க இருக்கக்கூடாது சொல்லணும். எந்த மதத்துல வழிபாட்டுக்கு சுத்தம் பண்ணு சொல்லியிருக்கிறாங்களா? வழிபாட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துக்கிறோம், தாம்பத்தியில் ஈடுபட்டு குளிக்காம வரக்கூடாது அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. மூஞ்சி சுத்தமா இருக்கணும், கை சுத்தமா இருக்கணும், கழுவிட்டு தான் வரணும், இதெல்லாம் எங்கேயும் கிடையாது. போற போக்குல எப்படி போனோம் அப்படி எப்படியெல்லாம் அவன் பண்ணிட்டு வருவான் கடவுளை வழிபடும் போது. நம்ம என்ன பண்றோம், கடவுளை எல்லாம் வழிபடுறோம், அதுக்காக வேண்டிய சுத்தமா இருக்க வேணாமான்னு சொல்லி உள்ள நுழையிறோம், கையை கழுவுறோம், கொஞ்சம் கழுவுறோம். அதற்கான ஏற்பாடுகள் பள்ளியிலே செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த பள்ளி தொடர்பு 5 டைம்ஸ் ஒருத்தன் வச்சிருந்தாலே அவன் பெரிய சுத்தமான ஆயிரவானாங்க. அதுக்கு மேல என்ன இருக்குது, அவ்வளவு பெரிய சுத்தவாளியா என்ன செய்வான் ஆயிரவான். அந்த மாதிரி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒலு செய்து கொள்ளுங்கள் என்ற சூரா 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இருக்குது. கைகளை கழுவும் தொழுகைக்காக வேண்டி ஹதீஸ்கள்லையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பல ஹதீஸ்கள்ல சொல்லி காட்டுறாங்க. இதுகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தொழுகைக்கு மட்டும் சொல்லல, தூங்கும்போது ஒலு செஞ்சுக்கங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தூங்குறீல, தூங்குறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, பல்லதான் துலக்கணும்னு சொன்னாங்க. அதோட சொல்றாங்க நீ தூங்குற நேரத்துல அழகா கை கால் தொழுகலாம் போறது இல்ல, தூங்கத்தான் போற, தூங்க போகும்போதும் இந்த கை கால் இதெல்லாம் அழகா கழுவிட்டு படுப்பா, சில துவாக்களையும் ஓதிச்சு படுத்தேன்னு சொன்னா உனக்கு வந்து அல்லாஹ்வுடைய பெரிய நன்மை கிடைக்கும். மார்க்க ரீதியா சில ஆர்வங்களை ஊட்டுறாங்க. இது புகாரில 247வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. தூங்கும் போது உன்னை கழுவ சொல்றாங்களா, அதுல எவ்வளவு சுத்தம் இருக்கு பத்தியா. தூங்கும் போது இதெல்லாம் அழுக்கலாம் இருந்தா இதை சொரிஞ்சிட்டு வாயில வைக்குவான், இப்படி சொரிவான், வாயில வச்சிருவான், இதெல்லாம் படுற இடங்கள் தானுங்க. அப்ப தூங்கும் போது ஒரு அழகை கழுவிட்டு படுத்தீங்கன்னா பலவிதமான அழுக்கு கிடுக்கு எல்லாம் இல்லாம ஃப்ரெஷ்ஷா போய் படுக்கிற பாருங்க,
அந்த மாதிரி எல்லாம் அதிலெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டு சொல்ற காட்சியை பார்க்கிறோம். தூய்மையில இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது. அதுக்கடையில வேற ஒரு விஷயத்தை கட் பண்ணி போய் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கேட்டா இந்த சதகத்துல் ஃபித்ர் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ரமலான்ல கொடுக்க வேண்டிய தருமோ அதை சொல்லிட்டு நாளைக்கு மிச்சத்தை வச்சுக்கணும். சதகத்துல் ஃபித்ர் என்பது என்ன 10,000 எல்லாம் கிளம்பிடும் ஓடி போயிடும். அதுக்காக வேண்டிய அதை இடையில பரிசு சொல்ல வேண்டியிருக்கு. 5 நிமிஷம் இருக்குது. அப்ப அதாவது ரமலான் மாசத்துல நமக்கு இஸ்லாம் ஒரு கடமையாக்கி இருக்குது. என்ன கடமையாக்கி இருக்குன்னு கேட்டா ஏழைகள் அன்றைய தினம் பட்டினியா இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து நம்முடைய நோன்பில் ஏற்படுகிற சில தவறுகள். நோன்பு வச்சுக்கிட்டு திங்க மாட்டோம் உங்க மாட்டோம் அதுல கரெக்டா இருப்போம். ஒரு ஆள் புறம் பேசியிருப்போம், ஒரு ஆள் கிண்டல் பண்ணிருப்போம். சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நோன்புடைய தரத்தை தகுதி